உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதம் எங்க வேலையில மட்டும்தான் சார் இருக்கு. நாங்க வேலை பாக்குறதுனால மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக 24 மணி நேரமா பொய்யா வாழ்ற உங்க தொழிலை விட மத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக வேலை பாக்குற நாங்க எவ்வளவோ மேல் சார். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு கையல். இதெல்லாம் சரி பண்ணணும்னா நான் தான் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும். சரி ஓகே, இன்னில இருந்து நைட் ஷிஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சிரு. லட்சுமி, இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? விட்டத பிடிக்கிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நீயே விரும்பினாலும் நான் உன்னை நடிக்க அனுப்ப மாட்டேன். அவங்களுக்கு திடீர்னு எது மேலேயும் சந்தேகம் சார். எது மேலேயோனா புரியல, சொல்லு. உங்க மேலதான், முக்கியமா நீங்க பாக்குற வேலை மேல சார். நைட் ஷிஃப்ட்ல என்ன வேலை பார்த்தாங்க அப்படி இப்படின்னு தோண்டி துருவி என்கிட்ட கேள்வி கேக்குறாங்க சார். நான் இல்லாதப்ப நடந்ததை பத்தி எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? ரொம்ப பேட் வேர்ட்ஸ் சொல்லி திட்டாங்க சார். அது எல்லாத்தையும் உங்களுக்காக மட்டும்தான் சார் பொறுத்துக்கிட்டேன். சாரி சார், நீங்க கேட்டதுனால மறைக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் சார் நானே நைட் ஷிஃப்ட் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சார் என்ன சார், உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன் சார். நீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. கையல், நீ எப்படி நினைக்கிற? பின் என்ன சார் சொல்லுங்க. சும்மா லேசா தலைவலி. தலைவலியா? தலைவலியோட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க சார், இதோ வரேன். இருங்க சார், வரேன். கையல், ஏய் கயல், என்ன பண்ற? சார் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏய், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுல என்ன சார் இருக்கு? நான் உங்க மேல அன்பாவும் மரியாதையாவும் இருக்கன்றதுக்காக எதை வேணா விட்டு கொடுக்கலாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீ எதுக்கு இதெல்லாம்? போதும் விடு, போதும். சார் நீங்க இவ்வளவு சீக்கிரம் போதும்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கல. உங்க முகத்தை பார்த்தா அவ்வளோ பெயின் தெரியுது, அதான். ஆமா கயல், வீட்டுல அணு கூட ஒரு சின்ன சண்டை. ஐயோ, ஏன் சார் மேடம் எப்படி இருக்காங்க? இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லேடிஸ்ங்களே இப்படிதான். புருஷனை பார்த்த உடனே சண்டை போட வேண்டியது. அப்புறம் உன் மனசு உடைஞ்சு எங்க நிம்மதி கிடைக்கும்னு தேடி யார் கூடயாவது போயிட்டானேன்னு அடிச்சுக்க வேண்டியது. நீங்க அப்படிலாம் போயிட மாட்டீங்களா சார்? அது மேடம் கையில தான் இருக்குன்னு சொல்றீங்க, அதானே? என்ன பண்ண சொல்ற? என்ன ஜாலிக்காக சொன்னேன் சார். ஜாலிக்காகனாலும் இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு பேசினா உடனே முகம் பூரா வெக்க வந்துருதே. அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார்.
ஹலோ கீதா, ரூம் நம்பர் 3ல பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் சொன்ன டைம்ல வென்ஃபிளான் போட்டுருங்க. பெயின் வருதான்னு பாருங்க. பெயின் வரலன்னா நம்ம உடனே ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிடு, கம்பல்சரி ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். சரியா? வாஷ் பண்ணிட்டே இருங்க, கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க பேஷண்ட்டை. ரொம்ப சீரியஸான கேஸ். ஓகே, வச்சிடுறேன். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பார்த்தா தெரியலையா? அசிஸ்டன்ட் கமிஷனர். யாரு என்னன்னு கேக்குறீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லுங்க சார், உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க தேடிட்டு இருக்கிற குற்றவாளி இந்த வீட்ல தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா, நீங்க தேடுற அந்த குற்றவாளி இங்கதான் இருக்காங்க. நான் தான் அந்த குற்றவாளி. அரெஸ்ட் பண்ணுங்க. அக்கா, உட்காருங்க. ஏண்டா, இப்பதான் உனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா? பக்கத்துல தான் இருக்க. இந்த வீட்டு வாசல் வழியா தான் போற வர. ஆனா உள்ள வந்து எட்டி பார்க்க முடியல. இல்லக்கா, வேலை இருந்ததுனால என்னால வர முடியல, அவ்வளவுதான். அப்ப நாங்கெல்லாம் சும்மாவா இருக்கோம்? எங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? நானும் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி முடிச்சிட்டு வரல. ஏ, உன் மாமா கோர்ட்ல தினமும் 10 கேஸ பார்த்து தீர்ப்பு சொல்லிட்டு வரல? அக்கா, டேய் சும்மா இருடா. என்னமோ உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரி சொல்ற. சரி, அதெல்லாம் விடு. என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பக்கத்துல ஒரு கேஸ். பக்கத்துலயா? என்னடா கேஸ்? அதான்க்கா, மர்மமான முறையில காணாம போன அந்த 2 பொண்ணுங்களோட கேஸ் தான். அது விஷயமா இங்க பக்கத்துல ஒரு என்கொயரிக்கு வந்தேன். ஒரு சின்ன கேப் கிடைச்சது, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய், அந்த கேஸ் இன்னுமா முடியல? எங்கக்கா, சின்ன சின்னதா லீட் கிடைக்குது. விசாரிச்சா எதுவுமே சிக்க மாட்டேங்குது. மேல் இடத்துல பிரஷர் வேற கொடுக்கறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு உன் வேலையில டென்ஷன். சரிடா, ஜூஸ் ஆவது குடிச்சிட்டு போயேன். வேணாக்கா, டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு வரேன். அக்கா, என் மாப்பிள்ள புவி எங்க? அவன் ரூம்ல இருக்கான்டா. கூப்பிடுவா அவனை? வேண்டாம், அப்புறம் பேசிக்கிறேன். வரேன். நானும் வரேன். டேய் புவி, சாப்பிடவா? பசிக்கலம்மா, நான் அப்புறம் சாப்பிடுறேன், நீங்க போங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்க? சாப்பிட வாடா முதல்ல. நான் தான் சொல்றேன்லம்மா, பசிக்கல, நீ போமா. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யாருடா இந்த பொண்ணு? அது Facebookல வந்ததுமா. அது வந்துட்டே இருக்கும், போயிடும். முதல்ல இந்த போட்டோவை டெலீட் பண்ணு. இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காத. சரி, நான் பண்ணிடுறேன். நீ முதல்ல போ, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் டெலீட் இத பண்ணிடுறேன். முடிச்சிட்டு சீக்கிரம் சாப்பிடவா? சரியா? சார், என்ன சார் பஸ்ல வரீங்க, கார்ல போலையா? காரா? அததான் அனு வேணான்னு சொல்லிட்டாலே. அப்புறம் பாஸுக்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? அத அனு கிட்ட தான் கேட்கணும். சார், உட்காருங்க சார். சார், நீங்க யோசிச்சீங்கன்னா வேற யாராவது வந்து பக்கத்துல உட்காந்துருவாங்க. உட்காருங்க சார்.
கம்ஃபர்டபுளா உட்காருங்க சார். தேங்க்ஸ். ம் சார், நைட் ஷிஃப்ட்டுக்கு எதுக்கு சார் ஒத்துக்கிட்டீங்க? அனுதான் நிறைய வேலை இருக்கு, நைட் ஷிஃப்ட்டுக்கு வர ஸ்டாஃப் வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அனுதான் என்னென்னவோ சொன்னான். ஸ்டாஃப் வரலன்னா முதலாளி ஸ்தானத்துல இருக்கிற உங்களை ஏன் சார் நைட் ஷிஃப்ட் வர சொன்னாங்க? எனக்கு தெரிஞ்ச நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குற முதலாளி நீங்க தான். சரி விடு கயல். இப்படி நீங்க ரெண்டு பேரும் தனித்தனி ஷிஃப்ட்ல வேலை பார்த்தா புருஷன் பொண்டாட்டி வரவே ஸ்மூத்தா இருக்காது சார். என்ன பண்றது? நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது அவ வீட்ல இருந்து கிளம்புவா, நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது அவ ஆபீஸ்ல இருந்து கிளம்புவா. கஷ்டம்தான் சார். இத பத்தி அனு மேடம் தான் உங்க அப்பா கிட்ட பேசணும். இவ சொல்லி அவர் செய்றாரா இல்ல அவங்க அப்பா சொல்லி இவ செய்றாளான்னு எதுவுமே புரியல. யார் சொல்லி செஞ்சாலும் இழப்பு உங்க ரெண்டு பேருக்கு தான். இளம போனா திரும்ப வராது சார். அது அவளே ஒத்துக்கிட்டா, என்னால என்ன பண்ண முடியும்? சார், நைட் ஷிஃப்ட்டோ டே ஷிஃப்ட்டோ காரோ பஸ்ஸோ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போக வேண்டிய பயணம் அது. இப்ப நான் உங்க கூட போற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது எவ்வளவு வருத்தமா இருக்கும்? இங்க பாரு கயல், நீ வரதுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. தனியா போற எனக்கு கம்பெனி கொடுக்குற, நீ மட்டும் இல்லனா எனக்கு இந்த பயணம் ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஓ, அனு மேடம் மிஸ் பண்ணது எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. அது உண்மைதான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் கம் இன். சொல்லுங்க. காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களை பார்க்க கான்ஸ்டபிள் வந்திருந்தாரு மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? ஆமா மேடம். நேத்து நைட்டு நம்ம ஆபீஸ் இருக்கிற தெருவுல செயின் ஸ்நாச்சிங் நடந்துருச்சாம். ஓ, அதுக்கு இங்கே வந்தாங்க? நம்ம ஆபீஸோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ காப்பி பண்ணி வைக்க சொன்னாரு மேடம். 11 மணிக்கா வந்து வாங்கிக்கிறாராம். சரி, ஓகே, எடுத்து வைக்கிறேன். ஓகே மேடம். ஹலோ. ஹலோ கயல், நான் அனுஷ்கா பேசுறேன். நீ உடனே ஆபீஸ் கிளம்பி வா. மேடம், நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து இப்பதான் மேடம் தூங்குறேன். சரி, ஓகே. ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரெஸ்ட் எடு. ஆஃப்டர்நூன் நீ ஆபீஸ்ல இருக்க, புரியுதா? முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்க மேடம். டிரைவர்,
அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட கார் நிறுத்துப்பா. சார் அங்கதான் இறங்க போறீங்களா? இறங்குறதுனா தான் நிறுத்தணுமா? ஏன் ஏறக்கூடாதா? ஐயோ, நான் அதுக்காக கேட்கல சார். நீங்க அங்க நிறுத்த சொன்னீங்கல்ல, அதனால தான் கேட்டேன். சாரி சார், நிறுத்துறேன். லக்ஷ்மி, வாங்க, இங்க வாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் உட்கார சொன்னேன். டிரைவர், வண்டி எடுப்பா. ஏன் லட்சுமி பஸ்ல எல்லாம் போறீங்க? உங்க தகுதியே உங்களுக்கு தெரியலையே. இல்ல சார். நீங்க இப்போ ஒரு செலிபிரிட்டி. நீங்க இப்படி பப்ளிக் எல்லாம் வரக்கூடாது. நம்ம பஸ்ல வந்தா அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓவர் நைட்ல நீங்க பாப்புலர் ஆயிடுவீங்க. இல்ல சார், பக்கத்துல தானே, அதான் பஸ்ல போயிடலான்னு. பக்கத்துலயோ தூரத்துலயோ நீங்க எல்லாம் இப்படி போக கூடாதுங்க. பப்ளிக்கை பத்தி உங்களுக்கு தெரியாது. செலிபிரிட்டியை கடவுளாவும் நினைப்பாங்க. சில நேரங்கள்ல நாய் மாதிரி கல்லாலையும் அடிப்பாங்க. ரொம்ப உரிமை எடுத்துப்பாங்க. அது ஒரு விதமான சைக்காலஜி. இதுதான் நம்ம விளம்பரத்தோட ஃபைனல் கட்டு. லாலா ஹோம்லேண்ட் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கம்பெனி, 100 சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். இதுக்கு தான் நீங்க டப்பிங் பேச போறீங்க. இதுல உங்க வாய்ஸ் போட்டா சூப்பரா இருக்கும். எவ்வளவு பாச்சு? 200 ரூபாய். இந்தா. தேங்க்யூ சார். லட்சுமி, ஸ்டுடியோ பக்கத்துல தான் இருக்கு, போலாமா? ஓகே சார். ஏப்பா டிரைவர், ஒரு நிமிஷம். வண்டியில லேப்டாப் இருக்கு, எடு. கொஞ்சம் விட்டு இருந்தா இதை அடிச்சிட்டு போயிருப்பே. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அதை பார்க்கல. நீ பாத்தியா பார்க்கலன்னு எனக்கு தெரியும். நீ எங்கயா காரை ஓட்டுன? மேடத்தையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்த. அப்படிலாம் இல்ல. நான் பார்த்தவன் மடைனாயா? சார், ஏன் சார் திட்டுறீங்க? கண்ணு முன்னாடி நிக்காத, அப்புறம் நான் அடிச்சிருவேன், பாத்துக்கோ. சார், நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வரல சார். பின்ன டாடா பில்லா குடும்பத்துல இருந்து வந்தியோ? கால் டாக்ஸி ஓட்டுறவன் எங்க இருந்து வருவான்னு எனக்கு தெரியும். எதுவும் பேசாத, போ. சார், நீங்க வாங்க சார். ஏன் சார் சண்டை போடுறீங்க? நீங்க வாங்க சார். அதுக்குள்ள லட்சுமி, இந்த பரதேசி உங்களை எப்படி பாத்துட்டு வந்தான் தெரியுமா? விட்டு இருந்தா அப்படியே முழுங்கி இருப்பான். சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கான். எதுக்கு சார் தேவையில்லாம பேசிக்கிட்டு? வாங்க சார். லட்சுமி, ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. பொண்டாட்டிய அவன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு என்ன பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு போறான். ஆனா லட்சுமியும் என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம போறான். அவ இவர் என் புருஷன்னு முதலே என்ன அறிமுகப்படுத்திருந்தா இப்படி எல்லாம் என்ன திட்டிருக்க மாட்டான்ல. ஆனா அவ இதெல்லாம் பார்த்து அமைதியா இருக்காளே.
என்ன அவ புருஷன்னு சொல்லிக்க வெக்கப்படுறாளோ? வெக்கதான் படுறா. அதனாலதான் சொல்லிக்கல. ச்சே, ச்சே. அவளை விட என்ன தாழ்வா நினைச்சிட்டா. ஆமா, அவ பிரபல நடிகை, நான் சாதாரண டிரைவர் தானே. ச்சே, அவளுக்கு நான் சாதாரணமா போயிட்டேன்.